ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா பூரி சப்பாத்திக்கு சைட் டிஷ் பூரி மசாலா. இந்த பூரி மசாலா சிம்பிளாக டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை ஒரு 3 விசில் குக்கரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோடைய ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா நீட்டு வாக்கில் அரைஞ்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா ஃபைனாக சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். நல்லா திக்காகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பூரி மசாலா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, பூரி கூட வச்சு சாப்பிடுறது அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.